ஹே கைஸ், வெல்கம் டு M2I டெக்னோ கீக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்மி மொபைலோட அன்பாக்சிங். முன்னாடி டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க என்ன மொபைலுங்கிறது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லான்ச் ஆன மொபைல், ஒரு 10 months இருக்கும். ஆக்சுவலி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 8. நம்ம இந்த வீடியோ போடுறது ரொம்ப லேட் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 months ஆயிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் ரெட்மி Note 9 Pro வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் Note 9 கூட பார்த்தீங்கன்னா ஜூலை 20th லான்ச் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நிறையா பேசாமல் நம்ம இந்த பேக்கேஜிங்கை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு எல்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகேவாக இருந்துச்சு. மொபைல் ஒரு பபிள் ரேப் பேக்கேஜிங்கில் வருது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேம்பர் எதுவும் ஆகாமல் நீட்டாக வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இந்த மொபைல் கூட சேர்த்து ஒரு ரோலர் பால் பென்னும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் பேக்கேஜிங்குள்ளே இல்லை. பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கோட சைடில் பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. இல்லை நமக்கு ஒரு காப்பி வேணுன்னா me.comலையோ இல்லை மீ ஸ்டோர் ஆப்லேருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பென்னை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்ம பென் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பென்னோட டெக்ஸ்சர் அண்ட் பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பென் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண டைமில் 179 rupees இருந்துச்சு. சில டைம் 150 rupeesக்கு ஆஃபர் பீரியட் டைம்லலாம் போடுவாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃபர் பீரியட் டைம் போடும்போது அப்போ வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பென்னை அந்த சைடாக வச்சுட்டு நம்ம மெயின் கண்டென்ட் மொபைலுக்கு போகலாம். இந்த பாக்ஸை கையில் எடுத்த உடனே ஃப்ரண்ட்டில் ரெட்மி Note 8ஓட பிக்சர் அண்ட் ரெட்மி Note 8னு பெருசாக பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே 48 MP AI குவாட் கேமரான்னு போட்டிருக்கு. சைடில் அகைன் பிராண்டிங். தென் பின்னாடி பார்த்தோம்னா மேட் இன் இண்டியாங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சாண்ட்விச் பில்ல வருது. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைட்லேயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஆல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன் கேமரா பம்ப். இந்த மொபைலோட ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட்னு பார்த்தோம்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 665 SoC பவர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம். தென் கீழே பார்த்தோம்னா வேரியண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற வேரியண்ட் இப்போது 4GB 64GB வேரியண்ட். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு கார்ட் பேக்கேஜிங் பாக்ஸ் மேலே இருக்குது. அந்த கார்ட் பேக்கேஜிங் எடுத்து ஓப்பன் பண்ணலாம். அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணோடனே ஒரு சிம் இஜெக்ட் டூல் இருக்குது. அண்ட் சம் ரெகுலர் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜிங் அண்ட் சாஃப்ட் கேஸை சைடில் வச்சுட்டு நம்ம மொபைலை பார்க்கலாம். மொபைலை பாக்ஸ்லேருந்து எடுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் இருந்து மொபைல் ரிமூவ் பண்ண உடனே அந்த இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அந்த கிளாஸ் சாண்ட்விச் பில்ட் இன்ஹேண்டில் ஒரு நல்ல ஃபீல் தருது. சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபினிஷ் மொபைலுக்கே ஒரு தனி லுக் தருது, ஒரு கிளாஸியான ஃபீலாக இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அந்த குவாட் கேமரா பம்ப் ஒன்று இருக்குது. பேக் சைடில் அந்த கிரேடியன்ட் டிசைன் ஒயிட்லேருந்து அந்த ப்ளூ கலர் ஷிஃப்டிங் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க மொபைல். பட் மொபைல் கொஞ்சம் இன்னும் தின்னாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கலாமோன்னு இருக்குது. ஏன்னா கேஸும் போடும்போது இன்னும் ஃபோன் கொஞ்சம் பல்கியாக ஃபீல் ஆகும். மொபைலை சைடாக வச்சுட்டு நம்ம பாக்ஸ் கண்டென்ட் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் ரெட்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுக்கலாம். என்னென்னா குளோபல் வேரியண்ட் மாதிரி இல்லாமல் நம்ம இந்தியன் வேரியண்ட்டில் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
தென் ஒரு சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்தே ரெட்மி அவங்க மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே டைப் சி இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிராண்டும் இதை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி மொபைலுக்கு வரலாம். ஓகே, லெட்ஸ் டர்ன் ஆன் த மொபைல். ஃபோனை டர்ன் ஆன் பண்ண உடனே ரெட்மி பை ஷாமின்னு வருது. தென் இட்ஸ் பூட்டிங் அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 கீழே பை ஷாமி, தென் பவர் பை ஆண்ட்ராய்டு நல்லா வருது. அது நம்ம ரெகுலராக எல்லா மொபைல்லையுமே பார்க்குறது தான். மொபைல் பூட் ஆகிற டைமில் இது கூட கொடுத்த அந்த ப்ரொடெக்டிவ் கேஸை போடலாம். அதுக்குள்ளே பூட்டப் ஆகி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே குவாலிட்டின்னு பார்க்கையில் பாக்ஸோடவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிற சாஃப்ட் கேஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேஸை பொறுத்தளவில் நல்லா டைட் ஃபிட்டாக இருக்குது. கேஸில் மொபைலை இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேஸில் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டில் எந்த விதமான சின்ன பார்ட்டிகல்ஸும் ஸ்ட்ரக் ஆகாமல் நம்ம இப்போ மொபைலோட ஓவர் வியூவை பார்த்துருவோம். ரைட்டில் பார்த்தா ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் கீழே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃப்ளாஷ் அண்ட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரையில் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 48 மெகா பிக்சல் மெரி சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டுவல் சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. டாப்பில் பார்த்தோம்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஒரு IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் பூட்டப் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர்னு பார்க்கையில் ஆண்ட்ராய்டு 9 மேலே MIUIயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம இங்கிலீஷ் இந்தியாவை செலக்ட் பண்ணுவோம். தென் சூஸ் யுவர் ரீஜன் கேட்குது. அது நம்ம இந்தியா செலக்ட் பண்ணி உள்ளே போகலாம். தட்ஸ் ஆல் வித் திஸ் செட்டப். நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி மீ அக்கௌண்ட் லாகின் பண்ணோம், ஜிமெயில் லாகின் பண்ணோம். அது சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நம்ம அன்பாக்சிங் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. We had came to the end of the video.